நீங்கள் மகான்களுடைய லைஃப் எடுத்துக்கோங்க. மிகப்பெரிய மனிதர்கள்னால் யார்? நீங்கள் உலகத்தில் இந்த சுவாமிநாராயண் டெம்பிள்ங்கிறது எல்லா பக்கமும் பெருசாக இருக்குது. ரொம்ப லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணி அந்த கோயிலை பெருசாக கட்டுவாங்க. எனக்கு அந்த கோயிலை பற்றி, இந்த அக்ஷர்தம் டெம்பிளை பற்றி, அதில் இருக்கிற சிற்ப வேலைகளை பற்றியெல்லாம் பெருசாக எனக்கு ஒன்றும் வியப்பு கிடையாது. ஆனால் அதனுடைய ஃபவுண்டர் அதை உண்டாக்குனார் பாருங்கள். அவங்க கும்பிடுறாங்க பாருங்கள் ஒரு குரு அப்படின்னு. அவருடைய ஒரு குவாலிட்டி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய குவாலிட்டி. அவர் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறார். அவர் ஒரு குரு கிட்ட பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. முடிஞ்ச உடனே அந்த குரு சொல்கிறார் ஒரு வார்த்தை, அப்பா நீங்கள்லாம் என்னை விட்டு இப்போ போகிறீங்க, உங்கள் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ என்கிட்ட ஒரு வரம் வாங்கிக்கோங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு வரம் கேளுங்க, நான் தர்றேன் அப்படிங்கிறார். ஒருத்தருக்கும் ஒரு வரம் கேட்குறான், எனக்கு இந்த வரம் கொடுங்க, நான் படிச்சுட்டு போன உடனே எனக்கு வேலை கிடைக்கணும், நான் படிச்சுட்டு போன உடனே எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வரம் கேட்குறான் வரிசையாக. இந்த சுவாமிநாராயணன் கும்பிடுறாங்க பாருங்கள் அந்த குரு, அவருடைய குரு கிட்ட ஒரு வரம் கேட்டார். இந்த உலகத்தில் மனுஷங்கள்லாம் ஏன் கஷ்டப்படுறாங்க? சில மனுஷங்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, ஏன் கஷ்டப்படுறாங்க? அது கர்மாப்பா, அவங்கவுங்க பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி கஷ்டப்படுறாங்க. அப்படியா? கர்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? மாற்ற முடியுமா? கொடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்து மாற்ற முடியுமா? குரு சொல்கிறார், மாற்றிக்கலாமே. யாராவது ஒருத்தர் அவங்க கர்மாவை வாங்கிக்குவாங்கன்னா அந்த தானம் பண்ணி உங்களுக்கு அந்த கர்மாவை கொடுத்துடலாம். ஒரு மோசமான கர்மானால கஷ்டப்பட வேண்டியது தானம் பண்ணலாம். சார் இவர் கேட்குறாரு குருக்கிட்ட, அப்போது இந்த உலகத்தில் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்க எல்லாருடைய மோசமான கர்மாவையும் எனக்கு மாற்றி கொடுத்துருங்க. நான் ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிறேன், நான் எவ்வளோ வேணா துன்பப்பட்டுக்கிறேன், மற்றவங்களாம் சௌக்கியமாக இருக்கட்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருடைய பேட் கர்மாவை எனக்கு கொடுத்துட சொல்லு, நான் கஷ்டப்பட்டுக்கிறேன். நான் ஒரே ஒரு ஆள் தானே கஷ்டப்படணும், நான் கஷ்டப்பட்டுக்கிறேன், மற்றவங்களாம் சௌக்கியமாக இருப்பான்ல, அந்த ஒரே ஒரு வரத்தை மட்டும் எனக்கு கொடுங்களேன், மற்றவங்க கஷ்டத்தெல்லாம் எனக்கு மாற்றி கொடுங்களேன். அந்த குரு பார்த்துட்டு சொன்னார், நீ எங்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற, ஆனால் நான் உன்னை கும்பிடணும். இவ்வளோ நாளாயும் எனக்கு அது தோணுனதே கிடையாது. இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன? நீ உலகத்தில் உள்ள பல மக்களால் வணங்கப்படுவாய் அப்படின்னார். ஏன்? மற்றவங்க கஷ்டத்தை நீ எடுத்துக்கணும்னு நினைக்கிறல்ல, அதனால் நான் ஒரு வரம் கொடுக்குறேன், நீ என்னைக்கு இருந்தாலும் பிற்காலத்தில் மற்றவர்களால் நீ வணங்கப்படுவாய் அப்படி. இன்றைக்கி அவர் வணங்கப்படுகிறவராக இருக்கார் உலகத்தில். எதுக்கு சொல்ல வரேன்? மற்றவங்க கஷ்டத்தையெல்லாம் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சா எவ்வளோ பெரிய நோபல் ஹார்ட். யோசிச்சு பாருங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவான், தன்னோட கஷ்டத்தை அடுத்தவங்க மேலே எப்படி ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். எங்கள் ஊரில் இந்த டூரிஸ்ட் கொட்டான்னு ஒன்று உண்டு, சினிமா. இப்போல்லாம் எல்லாம் மாறி போச்சு. மணலில் உட்காந்துருப்பான் எல்லாரும், பெரிய ஸ்க்ரீனில் படம் ஓடும். வெத்தலை பாக்கு போட்டு அவன் என்ன பண்ணுவான், முன்பக்கம் இருக்கிறவன் பேக்கெட்டில் துப்பிடுவான். வெத்தலை பாக்கு போடுவான், போட்டுட்டு முன்னாடி ஒருத்தன் உட்காந்துருப்பான். இப்போ ஜிம்மா என்ன மாதிரி ஜிப்பா போட்ட மடையே இருப்பான்ல சில பேர் பெருசாக, அப்படி சத்தம் படாமல் அப்படியே போட்டுருவான். அப்போ முன்னால் இருக்கிறவன் கேட்டான், நான் போடுறதுக்கு எவனுமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னா. ஃபஸ்ட்டில் உட்காந்துருக்கான் பாருங்க. அவன் கேட்டான், நான் எவன்கிட்ட போடுவேன்டா, என்கிட்ட மட்டும் ஒன்றுமே இல்லை, அவன் போட்டு என் பேக்கெட் வரைய நான் எவன் பேக்கெட்டில் போடுவேன் அப்படின்னு கேட்டான். சார், நம்ம பண்ணின எச்சலை போய் இன்னொருத்த மேலே எப்படி துப்பலாம்? யோசிக்க மாட்டாங்க பல பேர். நம்ம இன்னொருத்தருக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறோமே, யோசிக்க மாட்டாங்க. நிறைய பிழை நடக்கும் உலகத்தில். ஏன் இப்படி நடக்குது? நான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறேனே, யோசிக்க மாட்டாங்க. இந்த சேஞ்சஸ் எப்போ வரும்? நம்ம மேலே நமக்கு ஒரு ஆளுமை வரணும்னா லவ் டுவர்ட்ஸ் த என்டையர் சொசைட்டி, நாட் ஓன்லி டு ஹியூமன். வள்ளலார் சொன்னார் பாருங்க, ஆன்மநேய ஒருமைப்பாடு. ஏன் வெஜிடேரியனிசத்தை வற்புறுத்துறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வள்ளலார் சொல்றாரு, மண்ணினில் தூண்டிலும் கன்னி வகைகளும் கண்டபோதெல்லாம் எண்ணி எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தைனின் திருவுள்ளம் அறியும்னு பாடுறார். சார், எவனோ மீன் பிடிக்க போகிறான், எவனோ மீன் பிடிக்க போகிறவன் என்ன பண்ணுறான், வலையை தூக்கிட்டு போகிறான். மீனை பிடிக்கிறதுக்கு வலையை தூக்கிட்டு போகிறான், மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு தூண்டில தூக்கிட்டு போகிறான். இதை பார்த்துட்டு வள்ளலார் அழுகுறார். எதுக்கு அழுகுறார்? ஐயோ, மீன் பிடிக்கிறதுக்காக அவன் தூண்டில் கொண்டு போகிறான், வலை கொண்டு போகிறான், இவன் போய் விரிச்சா அதெல்லாம் மாட்டும், அது என்ன துடி துடிக்கும். இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. மண்ணினில் தூண்டிலும் கன்னி வகைகளும் கண்டபோதெல்லாம் எண்ணி எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம். அந்த எண்ணி எண்ணி என்ன எண்ணாராம். இப்போ தூண்டில் இப்படி போடுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மீன் நேராக வந்து இந்த தூண்டில் சிக்குமா? தூண்டில் ஒரு புழுவை குத்துவான். இந்த புழுவை குத்தின உடனே அந்த புழு அப்படியே துடிக்கும் கடந்து. ஏன்னா தூண்டில் குத்தின உடனே அந்த புழு துடிக்கும். இந்த புழு துடிக்கிறத பார்த்துட்டு ஒரு மீன் என்ன பண்ணணும்? ஐயோ துடிக்குதே அப்படின்னு துடிக்கணும். அது என்ன பண்ணும்? நமக்கு டேபிள் மீல்ஸ் ரெடியாக இருக்குது, ஸோ நம்ம சாப்பிட்லாம். அது பாருங்க, ஒரு செகண்ட் பாருங்கள். இந்த புழு இப்படி துடிக்க துடிக்க துடிக்க, அது பாருங்க, நேராக அந்த மீன் வந்து
அது லபக்குன்னு கவ்வும், தூக்கிட்டான். இப்போ எது துடிக்குது? புழு துடிச்சது, அதை பற்றி கவலையே படலை. மீன் சாப்பிட்டது. அந்த மீன் மேலே தூக்கின உடனே இப்போதான் வள்ளலார் சொல்றார், புழு துடிச்சதை பற்றி கவலைப்படாமல் மீன் சாப்பிட வந்தது இப்போ இப்படி துடிக்குதுன்னா, இந்த மீனை சாப்பிட்றானே அவன் எப்படி துடிப்பானோ எண்ணி எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்த திருவுள்ளம் அறி. இப்போ புழு துடிச்சது, மீன் துடிச்சது, அப்போ இவன் சாப்பிட்டா மட்டும் துடிக்காமல் இருக்க முடியுமா? வெஜிடேரியனிசத்துக்கு ஓஷோ ஒரு பியூட்டிஃபுல் ரிப்ளை கொடுத்தார். என்ன? குறைந்தபட்ச கர்ம பதிவுகள் உடையவை தாவரங்கள். ஆனால் நீங்கள் விலங்குகளை சாப்பிட்ற பழக்கம் வந்தால் அவைகளுக்கு கர்ம பதிவுகள் கூட. அதனால தான் அதிகபட்ச கர்ம பதிவுகள் உடைய அசைவ உணவை சாப்பிட்ற போது இவர்களுக்கு அதிகபட்சமான கர்ம பதிவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. நீங்கள் கிளியர் பண்ண வேண்டிய டஸ்ட்பின் பெருசாகிட்டே போகுது. ஏன்? நீங்கள் உள்ள இன்டேக் பண்ணியிருக்கீங்கல்ல, அதனுடைய பாவ புண்ணியத்தை நீங்கள் கிளியர் பண்ணணும். யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒர்க் லோடு ஜாஸ்தி. நீங்கள் நிறைய அதை கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய பிராணாயாமம் பண்ணணும். உங்கள் ஆத்மாவை ஒளி உடையதாக ஆக்கணும். மண்ணுடம்புலேருந்து பொன்னுடம்பாக ஆக்கணும். எவ்வளோ கஷ்டம் அது. ஸோ மூலாதார சுவாதிஷ்டானம் உடம்புக்கு நம்முடைய ஒரு விதமான ஆற்றலை உண்டு பண்ணும். இப்போ குண்டலினி அங்கேருந்து டிராவல் பண்ணி மணிப்பூரகம் அநாகதம் வந்துருச்சுன்னா, அநாகதம் லவ் டுவர்ட்ஸ் த என்டையர் சொசைட்டி, எல்லா உயிர்கள் மீதும், சகல உயிர்கள் மீதும் கருணை காட்டுவது. தென் அதுக்கப்புறம் டிராவல் பண்ணிட்டா தட் இஸ் கால்டு விசுக்தி அண்ட் ஆக்ஞா. விசுக்திங்கிற போது என்னன்னா விசேஷமான தூய நிலை. தே ஆர் பர்ஃபெக்ட். நீங்கள் நீதி அநீதிங்கிறதுலாம் யார் யாரோ ஒரு நீதி நூல் புத்தகத்தை எடுத்து பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் இன்னைக்கு ஒன்று சொல்லுவேன், தப்பாக நினைக்காதீங்க. நீ நல்லவனா கெட்டவனானா உடனே அவன் ரிலிஜன்லேருந்து ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிறான். இதில் சொல்லப்பட்ட 7ஆம் அத்தியாயம் 3ஆம் பக்கத்தின்படி நான் நல்லவன், இதில் சொல்லப்பட்டிருக்கிற 8ஆம் அத்தியாயத்தின்படி அவன் அயோக்கியன். இது என்ன புத்தகத்தை எடுத்துக்கிட்டு பேசுகிறேன் நீ? சார், தயவு செய்து உங்கள் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் கையில் வச்சுக்கிட்டு 7ஆம் அத்தியாயம் 2ஆம் பக்கம் 3ஆம் பக்கம்னு சொல்லி நியாயங்களை பேசாதீங்க. எங்கால் ஒருத்தன் அடிச்சான் தமிழில், திருவள்ளுவன் பேர். ஏய், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறம். நீ பண்ணுறது சரியா தப்பான்னு திருட்டு பயல உனக்கே தெரியும்டா. எவன் சார் சொல்லுவாங்க? மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். இந்த உலகத்தில் தப்பு பண்ணுற யாருக்குமே இது தப்பா தப்பு இல்லையான்னு இன்னொரு புத்தகத்திலே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அந்தந்த அயோக்கிய பயலுக்கு தெரியும் அது தப்பு. பேங்க்கில் 2 திருட்டு பைய திருடினான் சார். பேங்க்கில் கொள்ளையடிச்சான். அவன் ஹோல்சேல் திருட, சின்ன சின்னதாக எடுத்துக்குவானா அப்படி மொத்தமாக போய் அள்ளி விடலான்ட்டு முடிவு பண்ணி பேங்க்கில் அள்ளினான். இந்த 2 பையிலும் பணத்தை அள்ளிக்கிட்டு வந்தவன் ராத்திரி என்ன பண்ணுறதுன்னு ஊருக்கு வெளியில் போய் ஒரு காட்டில் உட்காந்துக்கிட்டான். ஒருத்தன் கேட்டான், அண்ணே நைட்டுக்குள்ளே இதை எண்ணிடுவோமான்னா. இது உட்காந்து யாரா எண்ணுவேன்? பின்ன இது எவ்வளோ இருக்குன்னு எப்படி தெரியும்? நாளைக்கு பேப்பரில் போடுவான். எவ்வளோ திட்டு போச்சுன்னு போடுவான்ல, கண்டிப்பாக பேப்பரில் பார்த்து. அண்ணே ராத்திரி முழுக்க பொழுது போகணுன்னே எண்ணுவோம் வாங்கன்னு எண்ணுனாங்க. 2,40,00,000 ரூபாய் எடுத்திருக்கான் கேஷ். 2,40,00,000 எடுத்துட்டான். 2,40,00,000 கண்டுபிடிச்சி எடுத்துட்டான். புரிஞ்சு போச்சு. மறுநாள் பேப்பரில் வருது சார், 2,46,00,000 அபேஸ். ஏன்னா இவனுங்க 6 லட்சத்தை விட்டுட்டு வந்துட்டாங்க. அதை கதவை திறந்தவன் எடுத்துட்டான். மோனதான் எவ்வளோ மொத்தமாக அதோட சேர்ந்து இதுவும் போயிட்டு போகுதுன்ட்டு முதல்ல கதவை திறந்தான் பாருங்க, அவன் அதை எடுத்துட்டான். இந்த 2 திருட்டு பையலும் பேசிக்கிறான், என்ன அநியாயம், என்ன திருட்டு பையன் 6 லட்சம் ரூபாய் திருட்டிட்டான், அவன் விளங்குவான்னு நினைக்கிறியான். இப்போ 6 லட்சம் திருட்டுன்னு இவனுக்கு தெரியுது, அதை திருட்டு அவன் விளங்க மாட்டான்னு தெரியுது. ஆனால் அதே தப்பு தான் நாம் பண்ணியிருக்கிறோம்னு தெரியலையே. ஏன் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய சரி தவறுக்கு வேற ஏதோ நூல்களை வேடிக்கை காட்டுறோம் கிடையாது சார். உண்மையிலேயே குண்டலினி இந்த 2 4 சக்கரா தாண்டி 5வது சக்கரா என்டர் பண்ணியாச்சுன்னா நீங்கள் பர்ஃபெக்ஷன், ஜுடிஷியஸ், மிக நேர்மையான வாழ்க்கை என்பதற்கு யாரையும் பார்க்க வேண்டாம், அவனை பார்த்த போதும். அவன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? அவன் எந்த டெக்ஸ்ட் புக்கையும் மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் லைஃப் விசுக்திக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால், விசுக்திக்கு வந்த ஒருவன் ஒருபோதும் தன் மனமறிய எந்த விதமான தவறுகளையும் வாழ்க்கையில் பண்ண மாட்டான். இப்போ சொல்ல சும்மா சொல்ல, குண்டல் இங்கே வந்துருச்சு அங்கே வந்துருச்சு, அப்புறம் ஏன் பஸ்ஸில் நிற்கிது? வந்துருச்சு இல்லை, அது போய் போக வேண்டிய டெஸ்டினேஷன் போக வேண்டியது தானே. உங்க பேசிக் கேரக்டர் மாறி இருக்கா? பேசிக் கேரக்டரே மாறலையா, அப்புறம் எப்படி குண்டலினி கிளம்பும்?
பேசிக் நேச்சர் மாறி இருக்கா? அந்த டிராவல் முடிஞ்சு போச்சா? எது நடக்கணுமோ நடந்ததா? சார் இது வெறும் தியரி இல்லை, அது நீங்கள் அது உள்ளே போய் அது வெளியே வரும்போது என்டையர் பர்சனாலிட்டி சேஞ்ச் வரும். மகான்கள் ஞானிகள் அவங்களுடைய லைஃப் சேஞ்ச் அப்படி தான் சேஞ்ச் ஆகுது. டெக்ஸ்டில் நம்ம படிச்சுட்டு ஒருத்தன் சொன்னான், இவர் சார் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லேயே ஸ்விம்மிங் படிச்சிருக்காரு சார். கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் ஸ்விம்மிங் நம்பி தண்ணியில் போட்டால் என்ன ஆகுறது? இன் ப்ராக்டிஸ் உள்ளுக்குள்ள லைஃப் ஸ்டைல் அப்ளிகேஷன், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், உன்னுடைய பிஹேவியர், உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய திங்கிங் பேட்டர்ன் மாறி இருக்கா? கொஸ்டின் வருமா இல்லையா? விசுப்திக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நேர்மையாக இருப்பாங்க. லவுட்ஸ், கன்ஃபியூஷியஸ், நீங்கள் உலகத்தோட பெரிய பெரிய ஞானிகள்லாம் பாருங்கள், நேர்மைனா நேர்மைக்கு அவ்வளோ துல்லியமாக இருப்பாங்க. நான் ஒரு ஜென் மாஸ்டர் பற்றி படித்தேன் சார். நேர்மையாக இருப்பாங்க சில பேர், ஆனால் இவ்வளோ நேர்மையாக இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஒரு ஜென் மாஸ்டர், ஒரு மகாராஜா தன்னுடைய மாம்பழ தோட்டத்துக்கு ஒரு காவல் வேலைக்கு ஒரு ஜென் மாஸ்டரை நியமிக்கிறார். நீங்கள் என்னுடைய தோட்டத்தை பார்த்துக்குங்க அப்படின்னு. அவர் பார்த்துக்கிறார். ஒரு நாள் அந்த மகாராஜா அவன் ஃப்ரெண்ட்ஸோடு வரான். இந்த ஜென் மாஸ்டர் இப்போ தோட்டக்காரர் அவரை கூப்பிட்டு சொல்கிறான், நல்ல பழமாக தித்திக்கிற மாதிரி நல்ல மாம்பழம் ஒரு 10-15 பழம் பறிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற. அவர் ஒரு 20-30 பழம் கொண்டாந்து வைக்கிறார். இவன் எடுத்து கடிக்கிறான். அந்த மகாராஜா புளிக்குது, காடி மாதிரி புளிக்குது. தூணு துப்பிட்டு அவரை பார்த்து கேட்டான், என்ன நீ அறிவில்லாதவனாக இருக்கிறேன், இனிப்பான பழம் கொண்டு வான்னு சொல்கிறேன், இந்த தோட்டத்தில் எந்த பழம் இனிக்கும் எந்த பழம் புளிக்கணும்னு தெரியாதா? அறிவு இருக்கா உனக்கு? நீ இவ்வளோ நாள் எங்கே உட்காந்துருக்கிற தோட்டக்காரனா, நீங்கள் எந்த பழம் பிடிக்கலாம் உனக்கு தெரிய வேணாமா? எப்படி கொண்டாரு? அவன் சொன்னான், இந்த தோட்டத்தை பாதுகாத்து வா என்றுதான் எனக்கு உத்தரவு தரப்பட்டதே ஒழிய ஒரு பழத்தை தின்று பார்க்கிற உரிமை எனக்கு தரப்படவில்லை. நான் இன்று வரை இதிலிருந்து ஒரு பழம் கூட தின்றதில்லைன்னா. ஒரு வாட்ச்மேன் கீழே விழுந்த பழத்தை கூட திங்கலைன்னா அந்த நேர்மை வேற யார்ட்டையும் எதிர்பார்க்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் கோயில் நிலத்தையே கபலீகரம் பண்ணிடுறான். கேட்கறதுக்கு சாமி சிலையவே கொண்டு போடுறான், ஒண்ணுமே கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எதை வேணாலும் திருடுறான், என்ன வேணாலும் பண்றான். அப்போ விசுத்திங்கிற நிலைமைக்கு ஒருத்தனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, சார் அவன் அதை ப்ராக்டிஸ் கூட பண்ணியிருக்க வேணாமா சார்? சில பேர் சிஸ்டத்து வழியாக வரணும், சில பேர் சிஸ்டம் இல்லை, இயல்பாக பை பர்த்தே வருவாங்க, அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் அப்படி வந்து அமையும். விசுத்தி, பர்ஃபெக்ஷன், எல்லாத்துலேயும் ஒரு தர்மம், எல்லாத்துலேயும் ஒரு நியாயம். அநீதியாக நடக்கிறதுக்கு தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா தராசு 2 முனைக்கு வந்தாச்சு, தராசோட நடு மையம் இங்கே வந்தாச்சு, இனிமேல் அவங்க மாறமாட்டாங்க, நேர்மையினுடைய உச்சியில் இருப்பாங்க. இப்படி மனித மனதுக்குள்ளே, மனித உடலுக்குள்ளே பாருங்க, உடல்ல மாற்றம் ஏற்படணும்னா மூலாதார சுவாதிஷ்டானம், மனசுல மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னா மணிப்பூரகம் அநாகதம், அவனுடைய உயிரின் இயல்பிலேயே மாற்றம் வரணும் அப்படின்னா விசுத்தி அண்ட் ஆக்ஞா. ஏன்னா ஆக்ஞாங்கிறது பர்சனாலிட்டி, ஒரு மனுஷனுடைய பர்சனாலிட்டிங்கிறது அவனுடைய ஆக்ஞாவில் இருக்கிற அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி உண்டு. சில பேர் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்க, அவ்வளோ நேர்மையாக இருப்பாங்க. வாய்ப்பு இருந்தால் கூட ஒரு ஒரு சல்லி காசு திருட மாட்டாங்க. எங்கள் ஊரில் ஜீவான்னு ஒரு கம்யூனிஸ்ட் லீடர், ஜீவா ராத்திரி ஒரு மீட்டிங் பேசிட்டு கட்சி தொண்டர்கள் காசு போடுறாங்க. அந்த காலத்தில் நாங்கள் எப்படின்னா அந்த அங்கவஸ்திரத்தை இப்படி நீட்டி துட்டு வசூல் பண்ணுவாங்க, துண்டு அப்படி நீட்டி அதை பொட்டலமாக கட்டி தலைக்கு வச்சு படுத்து சென்னையில் எக்மோரில் வந்து இறங்குறாரு. காலையில் அவரை ரயில்வே ஸ்டேஷனில் வேற ஒரு ஃப்ரெண்டு பார்த்துட்டு, ஜீவா காஃபி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. காஃபி சாப்பிடல. ஏன் சாப்பிடல அப்படின்னாரு. என்கிட்ட காசு இல்லை, நான் எப்படி காஃபி சாப்பிட முடியும்? வாங்க, என்ன காஃபி சாப்பிடலன்றீங்க, வாங்க அப்படின்ட்டு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஜீவாவுக்கு அவர் காஃபி வாங்கி கொடுத்தாரு. காஃபி குடிச்சு அப்படி காஃபி கொண்டாந்து கொடுத்து காஃபியை குடித்த உடனே ஜீவா இந்த மூட்டையை எடுத்து இப்படி மேலே வச்சு பிரித்து எண்ண ஆரம்பித்தார். அதில் எவ்வளோ காசு இருக்குங்கிறத எண்ண ஆரம்பித்தார். காப்பி வாங்கி கொடுத்தவர் கேட்டார், என்ன நான் உங்களை கேட்டால் காசு இல்லைன்றீங்க, இவ்வளோ காசு வச்சுருக்கிறீங்க? இதெல்லாம் எங்கள் கட்சி தொண்டர்கள் கட்சிக்கு கொடுத்த காசு. ஆமாம், நீங்கள் கட்சி வேலையை தானே போயிட்டு வரீங்க, இப்போ காலம்பரம் ஒரு காப்பி அதில் சாப்பிட்டுருந்தா அச்சுச்சோ, கட்சி தொண்டர்கள் கட்சிக்காக கொடுத்த காட்சியை ஒழிய இதில் ஒரு காப்பி நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரைட் இல்லைன்னார். எப்படிப்பட்ட மனுஷன் இந்த நாட்டில் வாழ்ந்துருக்கிறாங்கிறதுக்கு ஒரு அடையாளம் பாருங்கள். இதில் ஒரு காப்பி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரைட் இல்லை அப்படிங்கிறான். எப்படிப்பட்ட நேர்மையினுடைய உச்சியில் இருந்திருக்காங்க. காமராஜர் முதலமைச்சராக இருந்தார். அப்போ தாம்பரத்தில் ஜீவாவுக்கு வீடு. ஜீவா வீட்டுக்கு வந்துட்டு, வாயா நான் ஒரு இடம் திறந்து வைக்க போகிறேன், நீ தான் இந்த ஏரியா, நீ வா என் கூட வா போகலாம் அப்படின்னு. நீங்கள் போங்க நான் அப்புறம் வரேன். வாயா என் கார்லேயே போகலாம் வாயா அப்படி, நீங்கள் முன்னாடி போங்க நான் வரேன். ஏன் என் கூட நீ வரமாட்டியா?
என் கூட நீ காரில் வரமாட்டியா? வரணும். என்கிட்ட ஒரு வேஷ்டி தான் இருக்குது, அதை துவைச்சி போட்டிருக்கிறேன், அது காஞ்சா தானே கட்டிக்கிட்டு வர முடியும்னு. ஒரு வேஷ்டி தானே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஒரு அரசியலில் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு வேஷ்டி தானே இருக்குது, அதை காய போட்டிருக்கிறேன், காஞ்சா தானே எடுத்து கட்டிட்டு வர முடியும், நான் துண்டோடையோ உங்க கூட வர முடியுமா? எப்படியெல்லாம் நேர்மையாக வாழ்ந்துருக்குறாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த 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 குவாலிட்டி எவ்வளோ பெரிய சேஞ்சஸ். அது என்னன்னா ஆக்ஞா. அவங்க லைஃப் ஸ்டைல் எல்லாமே டோட்டலாக மாறுது.